ஸ்ரீ குருப்யோ நமக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமக. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं. विवेकिनं मगाप्रज्ञं धैर्यौधार्यक्षमानिधिं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे. भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदमारूढं भारतीतीर्थमाश्रये. विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीम्. அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள். பிரதி குருவாரம் நாம நடமாடும் சாரதாம்பாளான நம்முடைய பிரத்யக்ஷ பகவான் ஜெகத்குரு ஸ்ரீ 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 பாரதி தீர்த்த மகாஸ்வாமிகளின் சச்சரித்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்கப் போகின்றோம். 19வது வாரமாக ஆச்சாரியால் நிறைய அருளுரைகள்லாம் கொடுக்கிறா மக்களுக்கு. அப்படிப்பட்ட ஒன்றில்தான் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டி தர்மம் அப்படிங்கிறது எவ்வாறு ஒருவனுக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிறத ராமபிரானோட எடுத்துக்காட்டோட சொல்றார். ஏன்னா ராமபிரானுக்கு சீதா பிராட்டியை கண்டுபிடிக்க உதவியது குரங்குகள் இல்லையா? அப்பேற்பட்ட அந்த விலங்கினங்கள் கூட ராமபிரானுக்கு தக்க சமயத்தில் உதவி புரிந்தது. ஏன்னா அவருடைய தர்மம் அப்பேற்பட்டது அப்படின்னு சொல்றார். தர்மத்தை பின்பற்றுபவனுக்கு விலங்குகள் கூட உதவி செய்யும் அப்படின்னு அதனால தான் சொல்றார். ஆனா அதே சமயம் அதர்ம வழியில் செல்பவனை அவனுடைய சகோதரன் கூட துறந்து விடுவான் அப்படின்னு சொல்றார். ஏன்னா ராவணனிடமிருந்த அவனுடைய உடன் பிறந்த சகோதரன் விபீஷணன் விலகிவிட்டான் இல்லையா? அவனிடமிருந்து அண்ணனிடமிருந்து விலகி ராமபிரானிடம் அடைக்கலம் புகுந்தான் இல்லையா? அதைத்தான் ஆச்சாரியால் சுட்டி காட்டுறார் ஒரு ஸ்லோகத்தின் மூலமாக. இப்படி நிறைய அருளுரைகள் சிஷ்யாளுக்கெல்லாம் அறிவுரை தனித்தனியாக இப்படி நிறைய கொடுக்கிறார். அப்படி ஒரு சிஷ்யருக்கு ஒரு அறிவுரை தான் என்ன சொல்றார்னா, சில பேர் தங்களால் கொஞ்ச நேரம் கூட இறைவனின் வழிபாட்டிற்கு நேரம் செலவிட முடியல அப்படின்னு சொல்றா. இது சரியானது கிடையாது. ஏனென்றால் மற்ற அனைத்து வேலைகளுக்கும் அவளுக்கு நேரம் இருக்கு இல்லையா? அப்படி நேரம் இருக்கும் போது ஒரு சில நிமிடங்களாவது இறைவனது சிந்தனையில செலவிடணும் இல்லையா? அப்படி அந்த இறைவனது சிந்தனையில் செலவிட்டால் நீங்கள் மன அமைதி அடைவீர்கள், மகிழ்ச்சியையும் உணர்வீர்கள் அப்படின்னு ஆச்சாரியால் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அது மட்டுமில்ல, உங்க குழந்தைகள் நற்செயல் செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க. அப்படி நீங்க விரும்பும் போது முதல்ல நீங்கள் அவற்றை செய்து குழந்தைகளுக்கு ஒரு முன் உதாரணமாக திகழணும் அப்படின்னு அறிவுரை கொடுக்கிறார். இப்படி அறிவுரைகள் கொடுக்கும் சமயத்துல ஒரு பக்தரோட வேண்டுகோள் இதுவாக இருக்கு. என்னன்னா அவர் சொல்றார், நான் முன்கோபத்தால் ரொம்பவும் துன்புறுகிறேன். கோபம் எழும்போது அது என்னை ஆட்கொண்டு விடுகிறது. இந்த விஷயத்தில் நான் குருநாதரின் வழிகாட்டுதலை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஆச்சாரியால் சொல்றா, அறிவுரை சொல்றா. என்ன சொல்றான்னா, கோபம் அதற்கு நாம இடம் கொடுக்கும் போது அது நம்மையே அழித்து விடுகிறது. நாம் முயற்சி செய்து அதை தவிர்க்கணும். இனிமேல் எப்பொழுதெல்லாம் உனக்கு கோபம் எழ வருகிறதோ, கோபம் எழ நினைக்கிறாயோ, உனக்கு கோபம் வருதோ, அப்பொழுதெல்லாம் மனதார சிரித்து விடுன்னு சொல்றார் ஆச்சாரியால். எவ்வளவு ஒரு சுலபமான ஒரு வழியை சொல்லிக் கொடுக்கிறா இல்லையா? கோபம் வரும்போதெல்லாம் சிரிச்சுடும்னு சொல்றார். இது ரொம்ப சுலபமான அறிவுரை நாம எல்லாருக்குமே இல்லையா? நடைமுறையில் கோபத்தை எப்படி தவிர்ப்பது என்கின்ற அறிவுரை கொண்ட இந்த நிகழ்வு
ஒரு புஸ்தகத்துல வெளியாகிறது. அந்த புஸ்தகத்தை துபாயிலிருந்து வந்த பயணி ஒருவர் மும்பை விமான நிலையத்துல யாரோ தவற விட்டிருந்த அந்த புத்தகத்தை அந்த பயணி பார்த்து அதை எடுத்து படிக்கிறார். அப்புறம் அந்த மனிதர் துபாய் சேர்ந்து விடுறார். அங்கிருந்து மடத்திற்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அவர் என்ன எழுதுறார் அப்படின்னா, மதிப்பிற்குரிய குரு மகராஜ் அவர்களுக்கு கோபத்தை எவ்வாறு தவிர்ப்பது என்கின்ற குருநாதரின் அறிவுரையை நான் செயல்படுத்தினேன். அது நானும் எனது வியாபாரத்தின் பங்குதாரரும் மிகுந்த கோபத்துடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்த பொழுது என்னை என் வாழ்வில் ஒரு பேரழிவிலிருந்து காப்பாற்றியது என்னை. உண்மையில் குருநாதர் தான் அன்று எனது உயிரை காப்பாற்றினார் அப்படின்னு அவர் கடிதம் எழுதுகிறார் ஆச்சாரியாளுக்கு. எப்பேற்பட்ட ஒரு அறிவுரை பாருங்கோ. இப்படி நாட்கள் ஆச்சாரியாளுடைய அறிவுரைகள்ல கழியறது. ஒரு சமயம் மருத்துவர் ஒருவர் ஆச்சாரியாள தரிசனம் பண்றதுக்கு சிங்கேரிக்கு வரார். அவர் சொல்றார், தான் சொந்தமாக ஒரு மருத்துவமனை திறந்திருப்பதாக ஆச்சாரியாள்கிட்ட தெரிவிக்கிறார். அது மட்டுமில்ல, அவர் சொல்றார், நான் வெற்றிகரமாக தொழில் நடத்த வேணும் அப்படின்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு கேட்கிறார். ஆச்சாரியால் சொல்றார், உன்னிடம் சிகிச்சைக்கு வருபவர்கள் எல்லோரும் பரிபூர்ணமாக குணமடைய வேண்டும் அப்படின்னு நான் ஆசீர்வாதம் பண்றேன் அப்படின்னு சொல்றார். அப்படி அவர் ஆசீர்வாதம் பண்ணதும் அந்த மருத்துவருக்கு கொஞ்சம் ஏமாற்றம் ஆயிடுத்தான். ஏன் ஏமாற்றம் ஆயிடுத்து அவருக்கு அப்படின்னா, உன்னிடம் சிகிச்சைக்கு வருபவர்கள் பரிபூர்ணமாக குணமடைய வேண்டும் அப்படின்னு ஆசீர்வாதிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஆனா அவர் உன்னுடைய தொழில் லாபகரமாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லலையே. அதனால அவருக்கு ஒரு ஏமாற்றம். ஆச்சாரியாளுக்கு புரியாதா? ஆச்சாரியால் உடனே சொல்றா, உன்னுடைய தொழில் மிகுந்த லாபகரமாக நடக்கட்டும் அப்படின்னு நான் ஆசீர்வாதம் பண்ணினேன்னா, நான் பலர் உடல் நல குறைவு அடையட்டும் அப்படின்னு மறைமுகமாக ஆசீர்வாதம் பண்ணது போல ஆகிவிடாதா? எனவேதான் வேறு வகையில நான் ஆசீர்வாதம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றா. தன்னுடைய பக்தர்களை ஆசீர்வாதம் பண்ணும் போது கூட ஆச்சாரியால் ரொம்பவும் கவனத்தோட தான் அருளை கொடுப்பார். தனக்கு மட்டுமின்றி தன்னிடம் வரும் நோயாளிகளுக்கும் சேர்த்து ஆசீர்வாதங்களை பெற்ற அந்த மருத்துவர் அப்புறமா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சுடுறார். எத்தனை கரெக்டா ஆச்சாரியால் ஆசீர்வாதம் பண்ணினார் நமக்கு அப்படின்னு ரொம்ப மகிழ்ந்து போயிடுறார். இப்படித்தான் பல ஆசீர்வாதங்கள் பல மக்களுக்கு இப்படி அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தினாலதான் இன்னைக்கு நான் இப்படி ஒரு ஆச்சாரியாலோட கதையை சொல்லும் ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது அப்படின்னா அதை பத்தி ஒரு விரிவா ஒரு கதையே சொல்லணும். ஆச்சாரியால் நிறைய அருளுரைகள் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்படித்தான் சொல்றார். இறைவன் எப்படி ஒரு மனிதனுக்கு அருளை கொடுக்கிறார் அப்படின்னு ஒரு சிஷ்யர் கேள்வி கேட்கிறார். அதுக்கு ஆச்சாரியால் பதில் கொடுக்கிறார். எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி பெற சரியான எண்ணங்கள் அப்படிங்கிறது ரொம்பவும் அவசியம். இது நம்ம எல்லோரும் அறிந்ததே. இறைவன் ஒரு மனிதனுக்கு தகுந்த எண்ணங்களை மனதில் எழச் செய்து அருள்கிறார் அப்படின்னு தான் சாஸ்திரங்கள்லாம் நமக்கு சொல்றது. அப்போ மற்றொரு சந்தேகம் அப்படின்னு அந்த சிஷ்யர் கேட்கிறார். என்னன்னா, ஒருவன் முக்தி அடைய வேண்டும் அப்படின்னா அவன் எப்பொழுதும் தன்னுடைய குருநாதரின் அருகிலிருந்து சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ரொம்பவும் அவசியம் இல்லையா குருநாதா அப்படின்னு கேட்கிறான். ஆச்சாரியால் சொல்றா, அது அவசியம் இல்லை. எது முக்கியம் அப்படின்னா, குருநாதர் தனக்கு இட்ட கட்டளையை சத்தையோடு ஒருவன் செஞ்சுண்டு வரணும். அதுவே குருநாதருக்கு அவன் செய்யும் உன்னதமான சேவை அப்படின்னு சொல்றார்.
வேதங்கள் மற்றும் முக்தியை பற்றி ஆச்சாரியால் ஒருவருக்கு உபதேசம் பண்றார். ஒருவர் கேட்கிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னா, குருநாதா, அத்வைதிகள் பரம்பொருளை தவிர அனைத்தும் மாயை, பொய் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் வேதங்களும் உண்மையில்லை அப்படின்னு தானே ஆகிவிடும். வேதங்கள் பொய்யாக இருப்பின் அவை எவ்வாறு உண்மையான ஞானத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றார். வேதங்கள் மற்றும் முக்தியை பற்றி ஆச்சாரியால் அருளுரை கொடுக்கும் சமயத்துல ஒருவர் இப்படி வந்து கேட்கிறார். அப்ப ஆச்சாரியால் சொல்றா, இந்த கதையை கேள். ஒருவன் தான் சாப்பிட்ட உணவு விஷமுடையது என்ற எண்ணத்தால் பீடிக்கப்படுகிறான். ஆனால் அவன் சாப்பிட்ட உணவுல விஷம் எதுவுமே கிடையாது. அவனுக்கு அது மிகுந்த மன உளைச்சலை கொடுக்கிறது. அந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி கொஞ்ச நேரத்திலேயே நில கொலைஞ்சு இறந்து போயிடுறான். கற்பனையான ஒரு விஷம் உண்மையான இறப்புக்கு காரணமாயிற்று இல்லையா? அதுபோலத்தான் வேதங்களும் உயர்ந்த தத்துவ நிலையில் இருந்து பொய்யாக கருதப்பட்டாலும் அவை முக்திக்கு வழிவகுக்கும் ஞானத்தை போதிக்கும் சக்தி பெற்றது அப்படின்னு சொல்றார். மற்றொரு பக்தர் இந்த உலகின் உண்மையற்ற தன்மை பற்றி ஆச்சாரியால்கிட்ட கேட்கிறார். அது என்ன அப்படிங்கிறத நாம அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ சத்குருநாதா சரணம் 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 சரணம். ஸ்ரீ சத்குரோ பாகி 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 பாகி.